ஓம் சக்தி பராசக்தி. என் அன்பு தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, எல்லாம் இருக்கின்றது. சந்தோஷம் என நினைத்துக்கொள். எல்லாம் சந்தோஷமான சூழலால் உன்னை வந்து சேரப்போகின்றது. நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் எதையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை விடவும் நீ உயிராக தவம் இருக்கும் உன் அம்மாவை விட பெரியது எதுவுமே இல்லை என்பதை உன்னுடைய மனதில் நன்றாக பதிந்து கொள் தங்கமே. உனக்கு நான் ஒரு பரீட்சை வைக்கின்றேன். எதற்காக இந்த பரீட்சை என்றால், உன்னை ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்தவே. நீயும் உன்னுடைய துணையும் திடீர் என்று ஒரு இடத்தில் சந்தித்து பேச ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கி தருகின்றேன். அந்த இடம் என்னவென்றால் என்னுடைய ஆலயம்தான். நீயும் உன்னுடைய துணையுடைய ஆலயத்திற்கு சென்று மனம் விட்டு பேசுங்கள். உன்னுடைய மனதில் நீ வைத்து கதறுகின்ற விஷயம் அனைத்துமே உன் துணையிடம் மட்டும் நீ சொல்லி அழு. வேறு யாரிடமும் சொல்லி நீ அழுகாதே தங்கமே. உன்னுடைய துணையை பற்றின விஷயம் உன் துணையிடம் சொன்னால் தானே அவருக்கு புரியும். அதனால் தான் நீங்கள் இருவரும் சந்தித்து பேச சூழ்நிலையை நான் உருவாக்கி தருகின்றேன். அவர் மனதில் உள்ளதை சொல்லும் பொழுது நீ பொறுமையாக கேள். நீ சொல்லும் பொழுது அவர் பொறுமையாக கேட்பார். நிச்சயம் நீங்கள் இருவரும் பேசினாலே பாதி பிரச்சனைகள் இங்கு முடிந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் இருவரும் மட்டுமே தீர்மானிக்க வேண்டும். அடுத்தவர்களால் உங்களுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டால் வாழ்க்கை வீணாகிவிடும் தங்கமே. நீ உன்னுடைய துணை என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேள், போதும். அவருடைய மனதில் உள்ளதை நீ கேள். அப்பொழுது அவர் தவறாக சொல்லியிருந்தால் அதை திருத்த நீ பார். பின்பு மீண்டும் பிரிய நினைக்காதே தங்கமே. நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கையில் ஒரு முறை மட்டும்தான் அதில் நமக்கு பிடித்தவாறே நாம் இருக்க வேண்டும். இதுவே அம்மாவின் உன்னுடைய தரும் ஆறுதல். நான் இருக்கின்றேன், மனம் விட்டு பேசுங்கள், அனைத்தும் சரியாகும். ஓம் சக்தி பராசக்தி.